தன் நாகலோக சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி பிரம்மன் சொன்ன வழியை கேட்டு ஜெகத்காரு மகரிஷிகிட்ட போய் தன் தங்கச்சி எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வாசுகி கேட்டப்போ ஜெகத்காரு சொன்ன நிபந்தனைகளை கேட்டு வாசுகி தன் தங்கச்சியை சமாதானப்படுத்தி எப்படி ஜெகத்காரு மகரிஷி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் அவங்க குடும்பங்கள் போச்சு, அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்ததா, நாகலோகத்தோட சாபங்கள் நிவர்த்தி ஆச்சா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தன் நாகலோக சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பிரம்மன் சொன்ன வழியை கேட்டு ஜெகத்காரு மகரிஷிகிட்ட போய் வாசுகி தன் தங்கச்சி திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்போ ஜெகத்காரு மகரிஷி சில நிபந்தனைகள் வச்சார். அதெல்லாம் கேட்டு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாசுகியோட தங்கச்சியை கூப்பிட்டு வாசுகி ஜெகத்காரு மகரிஷிகிட்ட போகிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஜெகத்காரு மகரிஷி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நானும் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் தன் தங்கச்சிக்கிட்ட வாசுகி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் மனசு கோணாமல் நடந்துக்கோமா, நம்ம மகரிஷிக்கு செய்கிற பெரிய சேவை தான் நம்ம நாகலோகத்தை காப்பாற்ற போகிறது, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் தான் நம்மளோட சாபத்திலேருந்து விடுவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பக்குவமாக எல்லா அறிவுரையும் சொல்லிவிட்டு வாசுகி நாகலோகத்துக்கு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பினோடனே ஜெகத்காரு மகரிஷி தன் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு கொடூரமான அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு குடில் அமைக்கிறாரு. அந்த குடிலில் தான் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்துக்கான குறையே இல்லை. அப்படி ஒரு நாள் இருக்கிறப்ப தான் ஜெகத்காரு மகரிஷி அவரோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரப்போ ரொம்பவுமே களைப்பாக இருக்கார். அப்போது நம்மளோட மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பயங்கரமாக டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கம் தான் ரொம்பவே முக்கியமாக எனக்கு தெரியுது, எனக்கு தூக்கத்து மேலே ஒரு ரொம்ப பெரிய ஆசை வந்துருச்சு, அதனால நான் தூங்குறப்போ என்னை தயவு செஞ்சு எழுப்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறப்போ தன் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, சும்மா தூங்காதீங்க, வெறும் வயிற்றில் தூங்குறது நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஜெகத்காரு மகரிஷியும் சரி ஓகே இருந்தாலும் எனக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி மனைவி சொல்கிறதும் ஒரு நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக நல்லா சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, படுக்கிறாரு. அப்போ திரும்பவும் சொல்கிறாரு, எனக்கு தூக்கத்து மேலே பயங்கரமான ஒரு காதல் வந்துருச்சு, என்னை தயவு செஞ்சு தூங்குறப்போ என்னை எழுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு தூங்குறாரு. சரி தன் கணவன் தூங்குறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னோடனே அந்த மனைவியும் சரி ஓகே நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போது அவங்க நல்லா தூங்குறாங்க. ஜெகத்காரு மகரிஷி தூங்குறாரு, ராத்திரி ஃபுல்லாக தூங்குறாரு. பகல் காலையில் 6 மணி ஆகிடுச்சு. அப்போது ரிஷிவர்க நிபந்தனைப்படி காலையில் 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்க இத்தனை நாள் பண்ண தவப்பலன்கள் எல்லாமே வீணாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போது ஜெகத்காரு மகரிஷியோட மனைவி ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. சரி இவரை எழுப்பலை அப்படின்னா ஒரு தவப்பலன் இல்லாமல் போயிடும், ஒருவேளை எழுப்பி என்னை ஏன் எழுப்புன அப்படின்னு சொல்லி இவர் கோவப்பட்டாரு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை போயிடும், என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு கபால் மண்டையில் படுது. என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இவர் இத்தனை வருஷம் பண்ண தவப்பலன்கள் போயிடக்கூடாது, அப்படி அவர் தவப்பலன்கள் வீணாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம இவங்க மனைவியாக இருக்கிறதுக்கு அருகதையற்றவளாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து தன்னோட கணவரை எழுப்புறாங்க. எழுந்த உடனே ஜெகத்காரு மகரிஷிக்கு பயங்கரமான கோவம். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னை எழுப்பாதன்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கத்து மேலே பயங்கரமான காதல்னு சொல்லலை, என் விருப்பப்படி நீ ஏன் நடந்துக்கலை, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத்காரு மகரிஷி தன் மனைவியை பார்த்து பயங்கரமாக சத்தம் போடுறாரு. இதை பார்த்த உடனே ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அப்படியே அழுகுறாங்க. அப்போ தான் சத்தம் இல்லாமல் அழுதுகிட்டே அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இது மாதிரி காலையில் 6 மணி ஆகிடுச்சு, நீங்கள் போய் உங்களோட சந்தியாவதனத்தை முடிச்சுட்டு வந்தால் தான் உங்களோட தவப்பலனை நீடிக்கும், இல்லை அப்படின்னா அது எல்லாமே அழிஞ்சு போய்டும்ன்ற ஒரு காரணத்தினால தான் எழுப்புனேன், இருந்துட்டு போகுது, ஆனால் எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொன்னேன், நீ ஏன் அதை கேட்கல, இன்னையிலேருந்து நான் அவன் கூட வாழ மாட்டேன், என் மனசு கஷ்டப்படாமல் நடத்துகிறேன், நீ உன் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியை விரட்டி அடிச்சிடுறாரு. உடனே அவங்க மனைவி அழுதுகிட்டே கேட்குறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவர் அஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சத்தம் இல்லாமல் அவர் இருந்துச்சு வெளியே போயிடுறாரு. தன் கணவர் அஸ்துன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அவங்க தன் அண்ணனை தேடி நாகலோகத்துக்கு போகிறாங்க. அப்போது வாசுகி தன் தங்கச்சி அழுதுகிட்டே வரதை பார்த்து ரொம்பவே மனசு உடஞ்சி, என்னம்மாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் நீ தனியாக வந்திருக்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறப்ப தான் நடந்த கதையை சொல்கிறாங்க. அப்போ வாசுகி தன் தங்கச்சியோட கஷ்டத்தை பார்த்து கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு மனசை தேத்துறாரு. அப்போ வாசுகி கேட்குறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறதா அந்த முனிவர் வாக்கு கொடுத்துருந்தாரே அது என்ன ஆச்சு அப்படின்றப்போ, இதைத்தானே நானும் கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா அஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். தன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே இரு, நீ பண்ணது தப்பு கிடையாது, அவரோட தவப்பலன் காப்பாற்றுக்க வேண்டி உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்க, கண்டிப்பாக இதனால
நாகலோகத்தோட சாபம் நிவர்த்தி ஆகும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆறுதல் சொன்னோடனே தங்கச்சியும் சரி அண்ணன் சொல்கிற பேச்சை கேட்டு அவர் கொஞ்சம் மனசு ஆறுதல் பட்டு அந்த நாகலோகத்தில் தங்குறாங்க. இப்படியே நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த வாசுகியோட தங்கச்சி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை வந்து ரொம்ப பக்குவமாக பாதுகாத்து அந்த குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க. அந்த பெற்று எடுக்கிறப்போ ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த ஆண் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வாசுகிக்கு மனசில் படுது, அவரோட ஜெகத்காரு மகரிஷி கடைசியாக போகிறப்போ அஸ்து அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு போனதுனால அதையே வச்சு பேராக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திகன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்து வருது. அதோட 5 வயசுலேயே அது ரொம்பவுமே அறிவாக ஞானத்தோட அவங்க அப்பா மாதிரியே நானும் தவத்துக்கு போகிறேன், நானும் இறை பண்ணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்த்து இவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தெரியல இவங்களுக்கு இந்த குழந்தை தான் வந்து நாகலோகத்தோட வரலாறையே மாற்றி அமைக்க போகுது, மொத்த நாகலோகத்தையே வந்து காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஸ்திகன் அப்படிங்கிறவர் எப்படி பெரிய மகரிஷி ஆகிறாரு, எப்படி ஜனமேர் ஜெயன் ராஜாவோட யாகத்தை தடுத்து நிறுத்தி இந்த நாகலோகத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.